Taste the Daily. காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் அச்சமடைந்துள்ளனர். அரசு தலைமை மருத்துவமனையில் நூற்றுக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்லும் நிலையில் மருத்துவமனையில் அனைத்து பகுதிகளில் சுமார் 50க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் உலவி வருகிறது. பச்சிளம் குழந்தைகளை தாய்மார்கள் தூக்கி செல்லும் போது நாய்கள் துரத்தி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். நாய் தொல்லை குறித்து பலமுறை முறையிட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக அரசு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல லட்சம் ரூபாய் செலவழிப்பதாக கூறி வரும் நிலையில் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அரசு வீடுகள் பழுது பார்த்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடலூர் ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகரில் உள்ள பட்டியலினத்தவர்களுக்கு அரசு சார்பில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அதன் மேற்கூரைகள் சேதமடைந்திருப்பதாக புகார் கூறப்பட்ட நிலையில் சீரமைக்கப்பட்ட பிறகும் கூரை ஓடுகள் பெயர்ந்து விழுவதால் அதிருப்தி அடைந்த பயனாளிகள் இந்த பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் புனரமைப்பு பணிக்கு ஒதுக்கப்பட்ட பணத்தை கொள்ளையடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சில இடங்களில் உடைக்காமையும் அப்படியே மேலாக சிமெண்ட்டை போட்டு விட்டு கல்லை ஆனடி கல்லை வச்சுட்டா. தட்டுக்கல் பார்த்தீங்கன்னா 17 ரூபான்னு விலை சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 10 ரூபா கூட தேராது. அது அப்படி பொறுப்பொருன்னு தண்ணி பட்டவொன்னே பொறுப்பொருன்னு கரைஞ்சிக்கிட்டு போகுது. அந்த கல் 17 ரூபா கல்லெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இது 10 ரூபா கல் 10 ரூபாய்க்கும் கீழே தான் இருக்கும். மொத்தமாக வாங்குறப்ப கொஞ்சம் விலை குறையும். ஒரு வீடும் 2 சதுரம் தான். 2 சதுரத்துக்கு ஒரு 200 கல் இல்லை 250 கல்லுக்குள்ளே தான் இருக்கும். ஒரு கல் 20 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட 5000 தாண்டாது. பெயிண்ட் வேலைக்கு ஒரு 3000 தாண்டாது. வேலைக்காரங்களுக்கு ஒரு 5000 தாண்டாது. மொத்தத்தில் 15000க்கு மேலே செலவு கிடையாது. புதிதாக திறக்கப்பட்ட அரசு கல்லூரிகளில் அடிப்படை வசதிகளோ அத்தியாவசிய பொருட்களோ இல்லாமல் அவசரகதியில் விடிய அரசின் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உயர்கல்வித்துறை சார்பில் 11 இடங்களில் அரசு கலைக்கல்லூரிகள் திங்கட்கிழமை திறக்கப்பட்ட நிலையில் அதில் ஒன்றாக குன்னூர் அறிஞர் அண்ணா மேல்நிலைப் பள்ளி கட்டடத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவசரகதியில் திறந்து வைக்கப்பட்டது. இங்கு அடிப்படை வசதிகள் மற்றும் கழிப்பிட வசதிகள் நிறைவேற்றப்படாத நிலையில் பழைய கதவுகளுக்கும் முன்புற சுவர்களுக்கும் வண்ணம் மட்டுமே பூசி கல்லூரியை திறந்து வைத்திருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். விடிய அரசின் இந்த செயல் பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயிலில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இக்கோயிலில் உள்ள பொதுக்கழிவறை சுகாதாரமற்ற முறையிலும் கதவுகள் மற்றும் குழாய்கள் உடைந்தும் கழிவுநீர் வெளியேறி துர்நாற்றம் வீசி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். இதனால் கோயிலுக்கு வரும் பெண்கள் மற்றும் பக்தர்கள் கழிவறையை பயன்படுத்த முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே விடியா ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் உடனடியாக பழுதடைந்த கழிவறையை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை அருகே வாய்க்காலுக்குள் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் படுகாயமடைந்தார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவர் கோவை உப்பிலிப்பாளையம் சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்ற ஆட்டோ மீது கார் மோதி சாலையோர வாய்க்கால் பள்ளத்தில் கார் கவிழ்ந்தது. விபத்திற்குள்ளான காரில் படுகாயத்துடன் சிக்கிக் கொண்ட மணிகண்டனை தீயணைப்புத்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடியா திமுக ஆட்சியில் போக்குவரத்து விதிகளை மீறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாததால் விபத்துக்கள் அதிகரித்து விட்டதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கரூரில் குப்பை கிடங்கை இடம் மாற்ற கோரி பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பள்ளப்பட்டி பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுத்தும் குப்பை கிடங்கை வேறு இடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கக்கூடாது என 2 கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளிக்கப்பட்டது. விடியா திமுக அரசு பொதுமக்களுக்கு விருப்பமில்லாத திட்டங்களை அவர்கள் மீது திணிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கொளத்தூரில் அங்கன்வாடி பணியாளர் நேர்முக தேர்வுக்கு வந்த பெண்களை தரையில் அமர வைத்த சம்பவம் பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொளத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. இதில் சமையலர், சமையல் உதவியாளர் என 36 பணியிடங்களுக்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நேர்முக தேர்வில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அலுவலகத்தில் குறைவான நாற்காலிகளை போடப்பட்டிருந்ததால் தேர்வுக்கு வந்த பெரும்பாலான பெண்கள் தரையில் அமர வைக்கப்பட்டனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் நேர்முக தேர்வு நடக்கும் இடத்தில் போதிய நாற்காலிகள் கூட போடாமல் அலட்சியத்துடன் செயல்பட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை அம்பத்தூரில் கடைகளை அகற்றியதை கண்டித்து வியாபாரிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
எஸ்டேட் பகுதிகளில் உள்ள சிறு கடைகளை அரசு அதிகாரிகள் அகற்றியதை கண்டித்தும் அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை ஒப்படைக்க வலியுறுத்தியும் சிட்கோ அலுவலகத்தை முற்றுகையிட்டு வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுக்க முயன்றபோது 50க்கும் மேற்பட்டோர் திடீரென சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது 3 வியாபாரிகள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பாதிக்கப்பட்ட அனைவரும் நாள்தோறும் போராடி வருவதால் ஒட்டுமொத்த மக்களின் வெறுப்பையும் திராவிட மாடல் ஆட்சி பெற்றிருப்பதாக விமர்சனம் எழுந்துள்ளது.